இன்னும் 10 நிமிஷம் அந்த கன்னிமார்களை காமிச்சிருந்தா பாத்ரூம் போயிட்டு நான் சத்தியமா சொல்லாதண்ணா, நீ வேற சொல்லாதண்ணா அந்த பேரை. படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப பயத்தோடு எதிர்பார்த்தேன். அதோட நிறைய பயம் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் யாரும் பண்ணாமல் இது இப்போ தான் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக்கே இல்லாமல் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லேயே இன்னும் பயமாக இருந்தது. அந்த ஃபீல் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எந்த படத்துலையும் வராத மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபுல் படமே பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. இல்லை, நான் ஆக்சுவலி எதுவுமே எதிர்பார்த்து வரல. நான் பிளாங்காக தான் வந்தேன். த்ரில்லர் மூவின்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் இது த்ரில்லரும் இந்த ஹாரர் கலந்து இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட் நான் த்ரில்லர் மூவினா வெறும் ஒரு சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அதுவும் மியூசிக் இல்லை, எதுவுமே இல்லை, சவுண்ட் எஃபெக்ட் மட்டும்தான் அப்படின்றனால ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ், த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது மூவியில். அண்ட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எஸ்பெஷலி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்துட்டு சீடெட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக தெரியாது. அண்ட் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் வந்துட்டு அந்த கதை அப்போ தான் ரிவீல் ஆகும். ஸோ அது இப்போ நான் சொல்ல முடியாது. பட் அந்த மொமெண்ட்லாம் நல்லா இருந்தது. அண்ட் ஃபினிஷிங் டச் அவங்க கொடுத்துருந்தது இதுவும் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்துட்டு த்ரில்லர் அப்படின்றதுனால த்ரில்லிங் மட்டும் இல்லை, நிறையா லாட்டர் மூமெண்ட்ஸும் நிறையா இருக்குது. நிறையா சிரிக்கிற மூமெண்ட்ஸும் இருக்குது. கொஞ்சம் டபுள் மீனிங்ஸ் லைட்டாக அந்த மாதிரி இது இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரியான மூவிஸ் தான் இருக்குது. ரொம்ப பயமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருந்துச்சு. பயம் இருக்குது. த்ரில்லர் இருந்துச்சு. லைக் நார்மல் கோஸ்ட் மூவி மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ ஹாரர் மூவிஸ் வந்திருக்கு. அரண்மனை 1, காஞ்சனா 1, 2 பார்ட், அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்திருக்கு. பட் எனக்கு இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக, ரொம்ப ஹாரராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரிஷி அப்படிங்கிற ஒரு ஃபன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். த்ரில்லிங் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன், இது வரைக்கும் நான் வந்து ஹாரர் மூவிஸ்க்கு பயப்படவே மாட்டேன். டு பி ஃப்ராங்க், பயப்படவே மாட்டேன். பட் இந்த படம் பார்க்கும்போது கோஸ்ட் வந்து எல்லா மூவிஸ்லேயும் வந்து பேசிக்காக வந்து ஸ்க்ரீனில் காமிப்பாங்க. இப்போ அரண்மனை எடுத்துக்கோங்களேன், ஹேண்ட்ரியாவை வந்து அடிக்கடி காமிக்குவாங்க, ஓகேங்களா, ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி நிற்கிற மாதிரி. பட் இதில் வந்து காமிக்கல. அந்தளவுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது காமிக்காமலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போதே ரொம்ப ஒரு த்ரில்லிங், ரொம்பவே ரொம்ப நர்வஸ் அண்டு பயமாகவே இருந்துச்சு ஒவ்வொரு சீன்ஸுமே, ஓகேங்களா. ரிஷி அப்படிங்கிற கேரக்டர் பக்கா வேறு லெவல், செம்ம ஃபன்னாக இருக்குது. அண்டு அந்த மங்கை அப்படிங்கிற அந்த கோஸ்ட் நேம் சொல்லும்போது ஒரு சவுண்ட்ஸ், அது ஒரு எப்படி சொல்கிறது, லைக் செம்ம ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த சவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் நான் ரொம்பவே பயந்தேன். ஸோ செம்மையாக இருக்குது, சூப்பராக வரும். ஓகே தான், டேரக்டர் எது பண்ணாலும் கொஞ்சம் ஓப்பனாக காட்ட மாட்டுறாரு. கண்ட நேரத்தில் ஜிப்பாக அவுக்கிறது சீன்லாம் காட்டுறாங்க, பண்ண வேண்டிய நேரத்தில் ஜிப்பாக காட்ட மாட்டுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக காமிச்சிருந்தாருன்னா அதெல்லாம் ஒரு சீரியஸாக நானும் பயந்துட்டேன் ப்ரோ. ரொம்ப நானும் மோஸ்ட்லி பயப்படுவேன். ஆனால் இந்தளவு ஒரு சாங் இல்லை, ஒரு மியூசிக் எதுவுமே இல்லை, ஒரு டிஎஃப் அதான் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்களா, அதுலேயே கொஞ்சம் நல்லா படம் ஓடிடும். 20 நிமிஷத்தில் ஹார்ட் பீட்டில் அப்படி இருந்ததுண்ணா. அவன் கையை பிடிச்சிருந்தா உடவேண்ணா. இன்னும் 10 நிமிஷம் அந்த கன்னிமார்களை காமிச்சிருந்தா பாத்ரூம் போயிட்டு நான் சத்தியமா சொல்லாதண்ணா, நீ வேற சொல்லாதண்ணா அந்த பேரை. அந்த மியூசிக் இல்லாமல் வந்தது தானே சத்தியமாக செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்னதுண்ணா அந்த 2 பேர் மாற்றி பண்ணது செம்மையாக இருந்துச்சுண்ணா. ஆனால் அந்த மாறி பண்ணது ஆனால் செம்மையா, அந்த மைண்ட் செட் செம்மையாக இருந்துச்சுண்ணா. சும்மா வந்தேண்ணா, ஏதோ பயமாக இருக்கும் நினச்சேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். நான் செம்மையாக பயன்ட்டேண்ணா. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து மேசிவாக இருக்குது. அவர் அந்த க்ரீன் டிஷர்ட்ஸ் போட்டு ஒருத்தருந்தார், சூப்பராக தான். ஹோல் சொல்லணுன்னா ஒரு மூவி வந்து சூப்பர் மூவி, எக்ஸ்ட்ராடினரி. இதில் வந்து யாருமே யோசிச்சிருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஒருத்தர் பயங்கரமாக ஒர்க் பண்ணி ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னா டேரக்டரை விட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணவர் தான் மிரட்டிட்டார். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காகவே உள்ளே வந்து பார்க்கலாம் படம், அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையாக இருந்துச்சு, செம்ம கண்டென்ட் சூப்பரு. இது மாதிரி எடுக்கணும் ப்ரோ. ஒரு டீமே ஒர்க் பண்ணிடுறேன். நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட ஒரு டீமு அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், பாசிட்டிவ் தான். டீமுக்குன்னு ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, ஆடியோ தான் சீரியஸாகவே ஆடியோ தான். நெகட்டிவ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக சொல்லுங்கள், என்கரேஜ் மட்டும் பண்ணுங்கள். எந்த ஃபிலிமாக இருந்தாலும் சரி என்கரேஜ் மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ. படம் அல்டிமேட் ப்ரோ,
என்ன சொல்கிறது, நம்ம வந்து இந்த சீட் எட்ஜில் உட்கார்றதுக்கு ஒரு படம் சொல்லுவாங்க ப்ரோ, அந்த மாதிரி படம் ரொம்ப நாள் கழிச்சு ஹாரரில் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ இப்போ தான். ஏன்னா எவ்வளோ தமிழ் சினிமாவில் வருது, ஒரு சீட்டில் உட்கார வச்சு லாஸ்ட் மினிட் வரைக்கும் இப்படி கிட்ட வந்து வருமா பார்க்குறோம்ல, அந்த படம் இந்த படம் தான் ப்ரோ. எப்படி சொல்கிற ஃபீல் வந்து எப்படின்னா, மியூசிக்லாம் இல்லை ப்ரோ, மியூசிக் இல்லாமல் சவுண்டுலேயே மொத்த மியூசிக் வந்து அலற விட்டாங்க ப்ரோ. சின்ன பேப்பர் சவுண்டு, எரியிற சவுண்டு சொல்லிட்டு எல்லா சவுண்டுமே நம்மளுக்கு ரியலாக நம்ம கண்ணு முன்னாடி 4 பேர் மாட்டிக்கினாங்க காட்டுக்குள்ள நம்ம உட்காந்து பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி ஃபீல் தரும். அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. அதுவும் நடுவில் காமெடிலாம் வந்து ஒரு பயமாக போகிற டைமில் ஒரு நடுவில் ஒரு சின்ன ஃபன் காமெடி மொத்த அந்த மாதிரி சொல்கிறது பசங்க நடக்குது, அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்காக போய் மாட்டினா எந்த அவஸ்தைப்படுறாங்களோ, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் தரமான படம் நம்ம சொல்லலாம் ப்ரோ. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது ப்ரோ, ஏன்னா அந்த சீட் எட்ஜில் உட்கார வச்சிருப்போம் உங்களுக்கு. ஆரம்பத்தில் இன்டர்வல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சீட் எட்ஜில் உட்கார வைக்கிறது கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. கிளைமேக்ஸில் பேய் சீன்லாம் அலற விட்டுருச்சு ப்ரோ. கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. அந்த எஃபெக்டோட நம்மளுக்கு சுற்றி தலை சுற்றி மியூசிக் போயினே இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. பயமாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு, போர் அடிச்சுது. செகண்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு, நான் போனதே தெரில. நல்லா என்ஜாய் பண்ணணும், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பேய் பண்ணனா நான் வந்து பார்த்ததில்ல, தேட்டர் வரைக்கும் வந்தது. புதுசாக இருந்துச்சு, சவுண்ட் இல்லாமல் இருந்தது, புது ட்ரையாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. த்ரில்லிங் நல்லா இருந்துச்சுண்ணா. அரண்மனை காஞ்சனா கூட நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஷாரா மூவியில் சவுண்டெல்லாம் வச்சு பயத்தையே கொஞ்சம் குறைச்சிருவாங்க. இது சவுண்டே இல்லாமல் நம்ம இது பண்ணுற சவுண்டு மட்டும் இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி வைஸ் ஓகே தான், வ்ளாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு, நல்லா கத்தி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். த்ரில்லர் வைஸ் வந்து நல்லா கத்தி சிரித்து என்ஜாய் பண்ணி எப்போ வருவாங்க பேய் எப்போ வரும், மங்கை எப்போ வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து விஷுவலில் உள்ளே போயிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அவங்க மங்கையை காமிச்சதுனால தான் படமே நல்லா இருந்துச்சு. இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு அதை விட நிறையவே இருந்துச்சு படத்தில், சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் செம்மையாக இருந்துச்சு படம். நான் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். நான் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப பயன்ட்டேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஃபேமிலியோட கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் படம் ப்ரோ. ஒரு அண்டர்ரேட்டட் படமாக இருக்கும் போது நிஜமாக ஒரு செம்ம படம் ப்ரோ. இந்த ஆங்கிளில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க படத்தை. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எல்லா சீனுமே த்ரில்லிங்காக இருந்துச்சு ப்ரோ. கூட சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. டேரெக்டாக பேயை காட்டிருந்தா கூட பயந்துருக்க மாட்டாங்க ப்ரோ. ஒவ்வொரு சீனாக சஸ்பென்ஸ்லேயே தான் ப்ரோ படமே. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பரான படம், எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். குழந்தைய கூப்பிட்டு போக வேணாம், குழந்தைங்க இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியோடு போய் பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் படம். காமெடியாகவும் இருக்குது, த்ரில்லிங் பயங்கரமாக இருக்குது. என்னது ப்ரோ? அதான் ப்ரோ, கொஞ்சம் லேக் மட்டும் இருக்குது ப்ரோ. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, பிளாக் பஸ்டர் தான். படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல புதுசாக ட்ரை பண்ணாங்க, ஒரு vlog டைப் மாதிரி செம்மையாக வந்திருக்கு படம். எல்லோரும் மஸ்ட்டாக தியேட்டர்லேயே பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த அளவுக்கு த்ரில்லிங்னா ஆக்சுவலி கொஞ்சம் பயந்துடுவோம் பார்த்துனா. பயம் கண்டிப்பாக பயப்படுறேன். சிலவங்களுக்கு பிடிக்கும் இல்லை, ஹாரர் மூவிஸ்னால் விருப்பப்பட்டு பார்ப்பேன். அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும், பார்த்து பயப்படுறது. அதனால் நல்லா இருந்துச்சு, எல்லோரும் பாருங்கள்.